நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாருமே பைபிள் கொண்டு வரணும். பரிசுத்த வேதாகமத்தை கையில் சுமந்து கொண்டு வர வேணும். வேதத்தை நாம் சுமந்தா கர்த்தர் நம்மளை சுமப்பார். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட எல்லாருமே பைபிளை திறந்து இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரை திரு வார்த்தையின் மூலமாக நீர் ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த கால வேளையில நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயங்களில் உள் பிரவேசிக்கட்டும். வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்க ஆண்ட வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரை வார்த்தை மேன்மைப்படுத்தட்டும். ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னிலும் பாருங்க, நாம் தேவனுக்குள்ளாய் நாம் காணப்பட்டு தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் நம் இருதயத்துக்குள் நிலைத்திருக்கும் போது அப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டதை அது நமக்கு செய்யப்படும் என்று இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய தேவன் வார்த்தையாய் இருக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். ஆதியிலே என்ன இருந்ததா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. பாத்தீங்களா? அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததா. இந்த வார்த்தையாகிய தேவன் இந்த கால வேளையில தேவன் தாமே நம்மோடு அவர் பேசுகிறார். எத்தனை பேர் அந்த வார்த்தையாகிய தேவனை நாம் பார்க்க வேண்டும், என் காதுகள் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று எத்தனை பேர் நாம் விரும்புகிறோம்? விரும்புகிற ஒவ்வொருவரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்துக்குள் நிலைத்திருக்கும் போது வார்த்தையாகிய தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய வார்த்தை நம்மை மேன்மைப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உண்மையாக செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர். பாத்தீங்களா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும்னா அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருக்கு உண்மை உத்தமமாக நாம் காணப்பட வேண்டும். ஜெபம், வேதம், ஐக்கியம், அத நம் ஜீவியத்துல இந்த மூன்றும் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நம்ம என்ன கேட்கிறோமோ அவருடைய சித்தத்தின்படி நமக்கு செய்யப்படும். கர்த்தர் தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்னாரே, நிச்சயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும் போது நமக்கு நன்மையானதை தருவார். சங்கீத புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனத்துல கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் நன்பலனை கொடுக்கும் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். கர்த்தர் ஒருவர் சந்திப்பார் என்றால் தீமை செய்வதற்கல்ல. தீமை செய்கிறது யாருடைய காரியம்?
பிசாசின் காரியம். நன்மை செய்கிறது தேவனுடைய குணமாய் இருக்கிறது. அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்துகிற தேவனாய் அந்த கால வேளையிலும் கூட அவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய தேவன் நன்மையானதை தருகிற தேவன். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமையுள்ளவர் என்றால் என்ன? மிகுந்த சக்தி வாய்ந்தவர். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார். நாம் எவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? ஒன்று, தேவ கிருபையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 43வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நீங்க வீடுகளில் வாசித்து பாருங்க. இரண்டாவது, ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். நான்காவது, தேவ அன்பிலை நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஐந்தாவது, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆறாவது, சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று எபிரெயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏழாவது, இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். நம்ம எதுல நிலைத்திருக்க வேண்டும்? ஒரு நிலை நாம் காணப்பட வேண்டும். ஒரு நாள் இந்த ஆராதனைக்கு மட்டும் வந்து தேவனை ஆராதிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா அந்த பழைய சுபாவம் வந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே அவருடைய வருகை வரும் மட்டும் நமக்குள்ள இந்த வார்த்தையாகி தேவன் நமக்குள்ள ஆளுகை செய்ய வேணும். நம்ம ஒவ்வொன்றா நாம் பார்க்கிறோம். நேரம் இல்லாததுனால எழுதி வச்சுக்குங்க. எட்டாவது நாம் பார்க்கிறோம், சுவிசேஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்வர்களாக இருக்கணும். சுவிசேஷம் என்பது விடுவிக்கிற வார்த்தைகள். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 9வது, அழைப்பில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனம். 10வது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது நாம் பார்க்கிறோம், கனிகளில் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல நல்ல கனி என்பது நம்முடைய சுபாவத்தை குறிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 வாசிக்கிறோம். 12வது நாம் பார்க்கிறோம், கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம். இதெல்லாம் நீங்க வீடுகளில் நீங்க வாசிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் இதெல்லாம் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது, குமாரனில் என்ன செய்யணுமா? நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2வது அதிகாரம் 24வது வசனம். குமாரனில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? ஒரு சிலர் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் அவங்க புறக்கணிச்சிருவாங்க. யெகோவா தேவன் ஒருவர் தான். பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 ஒன்றாய் இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் என்ன செய்யணும்? நம்ம நம்ப வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 14வது, இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையாகி தேவன் நம்மோடு இந்த கால வேளையில பேசுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்டோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா போதுங்க. மனுஷனுடைய உதவி விருதா. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா போதும். நமக்கு என்ன தேவைன்னா நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு தெரியும். நம்ம தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நம் கர்த்தரை நாம் தேடுகிறோம். இந்த வார்த்தையாகி தேவன் நமக்குள்ள இருக்கும்போது சமாதான பிரபுவாய் நமக்குள்ள இருந்து சமாதானத்தை தருவார், நன்மையானதை தருவார். நமக்கு இன்னதென்று தேவை என்று நாம் நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் தருவாராம்.
அப்படி பரிசுத்த வேதாகமத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்று, தேவனோடு ஐக்கியப்படுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 அதில் பார்க்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்கும் போது தேவனோட ஒரு ஐக்கியம் நமக்கு காணப்படுது. ரெண்டாவது, கனி கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். நம்ம சும்மா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையாகிய தேவன் நம்ம சும்மா இருக்க விட மாட்டார். அந்த வசனம் நிறைவேறும் மலவும் பாருங்க அந்த நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் இந்த வார்த்தையாகிய தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேணும். நான் கனி கொடுப்போம். கனி கொடுக்காம சும்மா இருக்க முடியாது. 2 கனி, ஒன்று நல்ல கனி, இன்னொன்று கெட்ட கனி. அதனால்தான் நான் பேசுற வார்த்தை அது வார்த்தையாகிய தேவன் நம் நாவில் என்ன செய்கிறார், இருந்து நம்மோடு பேசுறார். ஒரு சில நேரங்களில் தகாத வார்த்தைகளை பேசும்போது, கெட்ட வார்த்தையை பேசும்போது தேவன் நம்மை விட்டு அவர் போய்விடுகிறார். ஆகவே நல் வார்த்தைகளை நாம் பேச நாம் பழக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியம் இந்த கால வேளையில தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15:4 வசனமும் 5வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நம்ம தேவனுக்குள் இயேசுவுக்குள் நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவது, மிகுந்த கனிகளை கொடுப்போம். கனி கொடுக்கறது ஒன்று, மரங்கள்ல பாருங்க கனி கொடுக்குது. ஆனா ஒரு சில மரம் மிகுந்த கனிகளை தரும். நம்ம பின்பாக பாவக்காய் வச்சிருந்தோம், சாப்பிட்டு பழுத்து இருக்கே போடுவோம், சோத்திரம் பண்ணி போட்டோம். கடையில் விதை வாங்கி போட்டாலும் அவ்வளோ வராது, நிறைய காய் பாருங்க. அதான் பப்பாளியும் அதே மாதிரி தான். ஆண்டவர் தாமே மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகுந்த கனிகளை நம் பிள்ளைகள் தரணும். நல்ல சுபாவம் உடையவர்களாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளை பேச வேணும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். மிகுந்த கனிகளை நாம் தருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். மிகுந்த கனிகளை தரும்போது பிதாவானவர் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது நாம் பார்க்கிறோம், ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கும். இந்த கர்த்தருக்கு உள்ள நம்ம ஐக்கியமா இருக்கும்போது கர்த்தருக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் போது நாம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணும் போதே பதில் உடனே கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். 5வது, ரகசியங்களை அறியும் அறிவு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ரகசியங்களை இனிமே வெளிப்படும். இந்த நாடுகளில் நடக்க போறதை குறித்து நமக்கு வெளிப்படுவார். இந்த அறிவு நமக்கு கிடைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். 6வது, பாவம் செய்ய மாட்டான். தேவன் நமக்குள்ள இருந்தா பாவம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா கெட்ட வார்த்தை பேசி பிசாசு நமக்குள்ள ஆளுகை செய்யும் போது அவன் பாவம் செய்வான். ஆனா தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது பாவமே அவன் செய்ய மாட்டான். பாருங்க, பாவத்தை கண்டா வெறுப்பான், பாவம் பக்கத்துல வராது. ஆனா ஜீவ ஒளியாகி தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாரே. ஆகவே கர்த்தர் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் பாருங்க. அவன் பாவமே செய்ய மாட்டான். 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். கடைசியாக நாம் பார்க்கிறோம் 7வது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 28-29 நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையாகி தேவன் நம்ம இருந்தா நம்ம நல்லா உருவாக்கி நல்ல பாத்திரமாய் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நம்மளை உருவாக்கி கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மையும் நமக்கு தந்து முடிவுல யாருடைய தயவு நம்ம எதிர்பார்க்க, அதுதான் மெயின். பாருங்க, எவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு பணம் இருக்கலாம் செய்யலாம். ஆனா இந்த முடிவுல பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஆனா ஆரம்பத்தோட முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசியா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். இந்த முடிவுல யாருடைய கையை எதிர்பார்க்காம, அதுதான் தேவன் நமக்கு சொல்லப்பட்ட மேலான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முடிவுல சம்பூர்ணமா இருக்கணும்.
வந்து அநேகர் நான் பார்க்குறோம், தாய் தகப்பனை எங்கே சேர்க்குறாங்க? அனாதை இல்லம், வந்து முதியோர் இல்லத்தில் என்ன செய்கிறாங்க? சேர்த்துடுறாங்க. இந்த நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து கடைசி வரை கர்த்தரையே நம்பி நாம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும்? இது வரைக்கும் பார்த்தோம். கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தா இந்த 7 வித ஆசீர்வாதத்தை பற்றி பார்த்தோம். நிலைத்திரு. இப்ப நிலைத்திருப்பது என்பது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரில் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது நாம் பார்க்கிறோம், கேட்டதில் நிலைத்திருந்தால் அவருக்குள் நிலைத்திருக்க முடியும் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 24ல நாம் பார்க்கிறோம். 3வது, தேவ அன்பில் நிலைத்திருந்தால் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்ப தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறனா ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். இப்ப இப்படி சொல்லப்பட்ட இந்த காரியமெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்போது சந்தேகமே வேணாம். தேவன் நேர்த்தியா உங்களை வழி நடத்துவார். ஒருத்தருக்கு நீங்க ஜெபம் பண்ணும் போது ஊழியக்கார் தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீடுகளில் ஏதாவது இருந்தா நீங்க வீடுகள் இருந்த மணிக்கு ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை என்ன செய்வார்? ஆண்டவர் கேட்பார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆகவே எவன் ஒருவன் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறானோ பாருங்க, அவன் நாவுல 2 வார்த்தை ஜெபம் பண்ணாலும் இந்த வார்த்தையை அங்கீகரித்து பதிலை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேனா அந்த சந்தேகம் வரும்போது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும்போது சந்தேகம் வேணாம். தேவனுக்குள்ள நீ நிலைத்திருக்கிறீங்க. தேவ அன்பில் நிலைத்திருந்தால் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று நாம் தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்று நாம் உறுதி செய்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். 4வது, கனி கொடுப்பதினால் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். ஒருவனும் இந்த கனி இல்லாம சுபாவம் இல்லாம ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாது. அப்படியே வற்புறுத்தி கெஞ்சி வாந்தோன்னா ஒரு வாரம் வரும், அடுத்த வாரம் வராது. வாரம் கெஞ்சி கூப்பிட்டு வரணும், அதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கனி கொடுக்கணும். தொடர்ந்து கனி கொடுப்பதனால் ஒரு வார்த்தை சொன்னா இந்த வார்த்தை என்ன செய்யும்? அவர் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி இந்த வசனம் அவனை புடமிட்டு பாருங்க அவனுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரும், அவனை ரட்சிக்கும் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே தொடர்ந்து நாம் கனி கொடுப்பதினால அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் என்று நாம் அறிகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். 5வது, இயேசு நடந்தபடி நடப்பதினால் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு எப்படி நடந்தாரோ அதுபடி நாம் நடக்கிறோம். அவரை பார்த்தா இயேசுவை பார்த்தது மாதிரி இருக்குப்பா, சுபாவம் ஏசப்பா மாதிரி. அவர் நடந்த வழியில் நடக்கிறத என் கண்ணால பார்க்கிறேன். அவன் கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை பார்த்து நாம என்ன செய்யணும்? தேவனை பின்பற்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது நாம் பார்க்கிறோம், இயேசுவில் நிலைத்திராவிட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கலனா நம் ஜீவியத்தில் என்ன நடக்கும்? பரிசுத்த வேதாகமத்தில் ஆதாரத்தோட நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது, கனி கொடுக்க மாட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கனி கொடுக்க மாட்டாங்க பாருங்க. அந்த கொடியில என்ன செய்யணும்? நாம் நிலைத்து இருக்கணும். இயேசுக்குள்ளாக நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம கனி கொடுக்க முடியும். அந்த இடத்துல பாருங்க நீ என்னில நிலைத்திரலாம், நீ கனி கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவில் நிலைத்திராவிட்டால் நாம் கனி கொடுக்க முடியாது என்று வேதம் சொல்லுது. 2வது, சபிக்கப்படுவோம் என்று கூட கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். சபிக்கப்படுவோம். தேவனுக்குள்ள நிலைத்திருக்கலனா பாருங்க சபிக்கப்படுவோம் என்று இந்த வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது, தேவனை உடையவன் அல்ல என்று 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தேவனை உடையவன் அல்ல என்று பார்க்கிறோம். தேவனில் நிலைத்திராவிட்டால் இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட நபரை நோக்கி இந்த வசனம் சொல்லுது. 4வது, வெட்கப்படுவோம். தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறனா நான் வெட்கப்படுவோமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 22வது வசனம். இதெல்லாம் நீங்க எழுதி வைத்து நீங்க வீடுகளில் போய் என்ன செய்யணும்? அசை போடணும், வசனத்தை தியானிக்கணும். 5வது, நரகம். தேவனுக்குள்ள நிலைத்திருக்காதவங்களுக்கெல்லாம் என்ன உண்டாகுமா? நரகம் உண்டாகும். நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நாம் தேவனில் நிலைத்திருந்தால் மாத்திரமே மிகுந்த கனிகளை தர முடியும், பிதாவானவர் மகிமைப்படுவார். நல்ல கனிகள் நாம் இந்த கடைசி நாட்களில் எல்லாம் தர வேண்டும். நல் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனிகுடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படு. நல்ல கனிகுடா ராஜா வருகிறான், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து கதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. அந்நாளில் வானம் வெந்து ஆளிய பூமியெல்லாம் உருகி போகும். அந்நாளில் வானம் பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறான், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், வந்து செல்வோம். அல்லேலூயா. கரையில்லாமல் பாவம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை, சிந்தையில் சுத்தமுள்ள ஜனங்களை, பரிசுத்தமுள்ள ஜனங்களை, உண்மை உத்தமமாக காணப்படுகிற ஜனங்களை சேர்க்க முடியாக 2வது முறையாக மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். நாம் அவரை எதிர்கொண்டு செல்ல நாம் என்ன செய்யணும்? உண்மையாக ஒரு பரிசுத்த இருதயத்தோடு இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நல்ல கனி கொடுக்கிற ஜனங்களை, மிகுந்த கனி கொடுக்கிற ஜனங்களை சேர்க்க இயேசு ராஜா இந்த பூமியிலே வெளிப்பட போகிறார். நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும். தேவ வார்த்தைகள் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனில் நிலைத்திருப்பது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, தேவன் மீது விசுவாசம் வைத்து அவரையே நமது நம்பிக்கையாக கொண்டு அவரது வார்த்தைகளின்படி வாழ்வதை தேவனில் நிலைத்திருப்பதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று இந்த வேளையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவனில் நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே தேவன் விரும்பும் நல்ல ஒரு தூய வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியும். தேவனில் நிலைத்திருக்க வேண்டியது கிறிஸ்துவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம் வாழ்க்கையாக, நம் இதயத்தில் அவருடைய வார்த்தையாகிய தேவனை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனில் நிலைத்திருப்பவர்கள் கனி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனில் நாம் நிலைத்திருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ வார்த்தை நமக்குள் காணப்படும். ஜெபம் பண்ணுவோம்.
தேவ சத்தத்தை நாம் கேட்போம், யாவரோடும் சமாதானமாய் நாம் காணப்படுவோம், நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்வோம், நற்கிரியை செய்வோம், இயேசுவின் வழியில் நாம் செல்லுவோம், ஆத்ம ஆதாயம் நாம் செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் பேசுகிற வார்த்தை என்ன? அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன். நான் கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருக்கேன், நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்ப்பா. நம்ம சொல்றோம் நல்லது. சொல்லுகிறவன் என்ன செய்யுமா? அவர் நடந்தபடியே, எவர் நடந்தபடியே? இயேசு கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனில் நிலைத்திருக்கிறவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டாங்க. தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க என்ன பேச மாட்டாங்க? கெட்ட வார்த்தை. எங்க ஊர்ல சாதாரண பேசுவாங்க. அவங்க பேசட்டும், நீ எதுக்கு பேசுற? அவங்க கெட்டு போவாங்க, நீ கெட்டு போகணுமா? பாருங்க, ஆண்டவர் அந்த ஜனத்திலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? இருளில் இருந்து நம்மள உளையான சேற்றில பாவத்தில் விழுந்து கிடந்த நம்ம அவர் தூக்கி எடுத்தார், வெளிச்சத்தை அண்டைக்கு. அவர் அண்டையில் வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். ஆகவே அவங்களையும் நம்மளையும் சமமாக கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை நேசிக்கணும். அதே நேரத்தில் அவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அப்ப நீ பேசுவியா? நீ பரிசுத்த ஜாதி, தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் என் பிள்ளைகளாகும்படிக்கு என்ன செய்யற அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த ஜனத்தை விட்டு வேறு பிரிச்சுட்டார். நம் மேன்மை உள்ளவங்க, அவங்கள விட நம் மேன்மை உள்ள ஜனங்க. ஆகவே தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க என்ன பேச மாட்டாங்க? கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பேசக்கூடாத பேச்சுகள், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை பேசக்கூடாத பேச்சுகளை பற்றி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பெருமையான பேச்சு பேசக்கூடாது. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம். பெருமையிலோருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையிலோருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தா குடிசைக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும், மழை பெஞ்சா ஒழுகும். அவங்க பேச்ச பார்த்தீங்களா பயங்கரமா இருக்கும். வெளியில பார்த்தா நீட்டா 50,000 20,000 பட்டு சேலையை கட்டி நீட்டா வருவாங்க. ஐயோ பெரிய பணக்கார் போல நம்ம நினைச்சிருப்போம். பாருங்க, பேச்சுமே அப்படிதான், தேவையில்லாத வார்த்தை பீத்திக்கிட்டு இருக்கோம். நேராக போய் பார்த்தா தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமை, வாயில பெருமை. விழுந்து போன தூதன் பார்த்தீங்க, எதனால விழுந்து போனானா? பெருமையினால விழுந்து போனான். இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு, எச்சரிப்பு உண்டாகும்படி. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறவங்க பெருமையான பேச்சை பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. 2வது பெருமையான பேச்சு பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேட்டிமையான பேச்சு 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். மேட்டிமையான பேச்சு. 3வது அகந்தையான பேச்சு 1 சாமுவேல் 2:3. அடுத்து வீம்பு வார்த்தைகள் பேச மாட்டாங்க. சங்கீத புஸ்தகம் 75 4வது வசனத்துல பார்க்கிறோம். அதிகமான பேச்சு பேச மாட்டாங்க. கொட்ட கொட்ட கொட்டன்னு இந்த தவளை மழை பேஞ்சிருச்சுன்னா எப்படி தவளை சத்தம் தான் கேட்கும். அது எந்நேரம் என்ன செய்யறாங்க, அப்படிப்பட்ட அந்த பேச்சை பேசுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பேச்சு பேசக்கூடாது. அதிகமான பேச்சு பாருங்க, நேரம் வாயை திறந்துட்டாங்கன்னா நம்மளை கிருகிருப்பு அப்படி விழுந்துரும், மயக்கமாய் காதில் கூட ரத்தம் வந்துடும். பாருங்க, ஒரு நம்ம பேசுறோம்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கணும். 2 காலில் ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுவாங்க. அதிகமான பேச்சு பேசக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. தாவீது சொல்றாரு, நலமானதையும் கூட பேசாமல் அமர்ந்திருந்தேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமான பேச்சு பேசி இன்னாரு இப்படி சொன்னாங்கன்னு நீ பேசியிருக்கிறது அதிகமான பேச்சுல பாவம், பேசுற வார்த்தையில பாவம் இல்லாமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. பாருங்க, நம்மளை சிக்கல்ல இழுத்து விட்டுரும். ஆகவே அதிகமான பேச்சு தேவனுடைய பிள்ளையை பேசக்கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்க்கிறோம், அதிகமான பேச்சு பேசக்கூடாது. 6வது கிழவிகள் பேச்சு. கிழவிகள் கட்டுக்கதைகள், கிழவிகள் பேச்சு. வயசாயிருச்சுன்னா அதுக்கு பொழுது போகாது, அது கட்டுக்கதையா சொல்லி பாருங்க நம்ம சோர்ந்து போற அளவுக்கு என்ன செஞ்சிருது,
கதை, இந்த கட்டுக்கதைன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கே. இப்போ பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையை சொன்னால் தூங்கி விடுவாங்க. அதிலே ஒரு கதையை ஒரு ஏதாவது எடுத்து விட்டோம் வச்சுக்கோங்களேன், அநேக இடங்கள்ல அது அங்கே செல்லுபடியாகாது. ஏதாவது இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒப்பிட்டு சாட்சி சொல்லலாம். ஒரு ஜீவியத்தில் சாட்சி ஆண்டவர் அந்த சாட்சியை எடுத்து சொல்லலாம். அதை விட்டுட்டு பாருங்க, ஒரு கதையை கதையை மட்டும் அப்படியே ஆவலாக பார்ப்பாங்க. கதை அநேக பிரசங்கம் ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா வெறும் பிரசங்க வார்த்தை இருக்காது, பூரா கதையாக ஓடும். என்ன அவங்களுக்கு பிரசங்கம் சொன்னால் அந்த கதையைத்தான் சொல்லுவாங்க. அதே இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க, மறந்துடும். ஆனால் அந்த பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு கதையை இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருப்போம், அது மட்டும் அப்படியே இருதயத்தில் இருக்கும். வசனத்தை கொண்டு கடிந்து கொள்ளும் போது, ஐயோ பாஸ்டர் அப்படிலாம் சொன்னார், அது மட்டும் இருக்கும். ஆனால் வார்த்தை இருக்காது. வார்த்தை நமக்குள்ள இருந்தால் தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், நம்மளை உயர்த்த முடியும். இந்த வேலையிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது, கிழவிகள் பேச்சுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். 7வது, வீணான பேச்சு. வீணான பேச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனம். 8வது, கடும் சொற்களை பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, அடிச்சு அடி கூட என்ன செய்யுமா உலகத்தில் சொல்லுவாங்க, மறைஞ்சிரும். இந்த வயிற வசவு சாகுற வரைக்கும் மறக்காது. ஒவ்வொரு கடுமையான சொற்களை பேச்சுகளை முக்கியம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பேசக்கூடாது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பிரசங்கம் 2 மணி நேரம் போகும் பாருங்க. உங்களுக்கு சுருக்கமாக சீக்கிரம் ஒரு 3/4 மணி நேரத்துலையாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு வசனத்தை மட்டும் நீங்கள் எழுதிக்கிங்க. 9வது நாம் பார்க்கிறோம், நம்மை புகழ்ந்து பேசக்கூடாது. ஒரு சிலர் தன்னை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. அப்ப வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை புகழ்ந்து பேசக்கூடாது. மற்றவங்களும் நம்ம புகழ்ந்து பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால இந்த கனம் நமக்கு உண்டாகணும். நீதிமொழிகள் 27:2 வாசிக்கிறோம். 10வது, நாம் செய்த காரியங்களை புகழ்ந்து பேசக்கூடாது. ஒரு காரியம் செஞ்சுட்டுனா, அவங்களுக்கு அப்படி செஞ்சேன் பாருங்க, புகழ்ந்து பேச. இப்பெல்லாம் போட்டோ கூட எடுத்துடுறாங்க. யாராகிலும் ஒரு அரிசியோ பணமோ கொடுத்தாலும் அவன் கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவுமே நான் விரும்ப மாட்டேன். பிரேஸ் இந்த பிபிஎஸ்க்கெல்லாம் பார்த்தோம், முன்னாடி கொடுக்குறதே அது பாருங்க. இதெல்லாம் ஏன் எடுக்கணும்? தன்னை வெளிப்படுத்துறது விரும்பலை. மேலே உள்ளவங்க சொல்லும் போது நான் தட்ட முடியாது. வேற யாராவது போட்டு நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் போகணும் சொல்லும் போது பாருங்க, ஒரு சில நேரங்களில் இப்படியும் நம்ம கரும்பு சங்கடத்தில் மாட்டிக்கிறோம் பாருங்க. அப்படியே தேவன் நம்ம தன்னை வெளிப்படுத்தும் போது புகழ் இங்கேயே போயிடும். இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்றார். அப்ப நம்ம செய்யற எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஆண்டவர் பார்த்தா போதும். அதுதான் மகிமையான ஒரு கணம். இந்த பூமியிலேயே நம்ம கொடுத்த ஒரு 1000 ரூபா கொடுக்குறோன்னா 2000 ரூபா ஆண்டவர் கொடுப்பார். பரலோக ராஜ்யத்திலையும் கட்டப்படும். அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஊழியத்திலும் சரி, ஒவ்வொரு நாடு ரட்சிக்கப்படாதவங்க செஞ்சுட்டா அது தேவனை அறியாதவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது, தீமையே பேசக்கூடாதான். யோபின் சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். 27வது அதிகாரம் 3வது வசனத்தில் தீமையானது பேசக்கூடாது. 12வது, துர்ச்செய்தியை பேசக்கூடாது. நல்ல செய்தியை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, இயேசு நல்லவர், நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், கர்த்தர் விடுவிச்சார், யாராவது சொல்லுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் துர்ச்செய்தினா போதும், இவனை எழுத்துட்டு போயிட்டியா, இவன் அவளை எழுத்துட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு அது ஆவலாக பேசுவாங்க. நீங்கள் வாயை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம், ஒரு ஊழியக்காரனும் ஒரு சிலர் ஆவலாக கூடி பேசுகிறாங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய், அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனைய மாதிரி அவனும் ஊழியக்காரன் தான். ஆகவே ஒருத்தர் விழுகும் போது சந்தோஷப்படக்கூடாதான், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமையானது நாம் பேசக்கூடாது. நம் நல்லதே நீங்க நினைச்சு பாருங்க, நல்லதே நடக்கும். துர்ச்செய்தியே பேசக்கூடாதான். என்னாகமும் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கிறோம், துர்ச்செய்தியை பேசக்கூடாது என்று. வம்பு வார்த்தைகள் அதுவும் பேசக்கூடாது. எபேசியர் 5:4 பார்க்கிறோம். புத்தியீனமான பேச்சு பேசக்கூடாது. எபேசியர் 5:4 அந்த அதே வசனத்துல இருக்கு. பரியாச பேச்சு, பரியாசமா பேசுறது, அது பேசக்கூடாது. எபேசியர் 5:4 நாம் பார்க்கிறோம்.
சபித்தல், சாபம் விடுவாங்க, அது பேசக்கூடாது. யாக்கோபு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 17வது, மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசக்கூடாது. நீதிமொழிகள் 12:18. இருமாப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. யூதா 16வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 19, கோல் சொல்றது. எது? லேவியராகமும் 19வது அதிகாரம் 16வது வசனம். கோல் சொல்றது. எத்தனை பேர் கோல் சொல்றீங்க? ஒருவரை பத்தி கோல் சொல்றதுன்னா நேரம் நல்லா பேசுவாங்க, வெளியில போய் அவங்களு தனியா அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்கள பத்தி கோல் மூட்டி விடுறது. எத்தனை சுபாவம் இருக்கு? அதெல்லாம் பிசாசின் கிரியைகள். தேவன் நமக்குள்ள நிலைத்திருக்கிறாருன்னா இப்ப சொல்லப்பட்ட காரியமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோல் சொல்ற புத்தி எங்க வாசிக்கிறோம்? லேவியராகமும் 19:16 நான் வாசிக்கிறோம். புறங்கூற புத்தி இருக்கக்கூடாது. சங்கீத புஸ்தகம் 15வது சங்கீதம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. யோபின் சரித்திரம் 15வது அதிகாரம் 3வது வசனம். 22வது என்ன சொல்லுது? தர்க்கத்தை உண்டு பண்ணும் பேச்சு. ஒரு தர்க்கத்தை உண்டு பண்ணுதுன்னா அந்த பேச்சு பேசக்கூடாது. யோபின் சரித்திரம் 15வது அதிகாரம் 3வது வசனம். 23, ஓய்வு நாளில் சொந்த பேச்சு பேசக்கூடாது. ஓய்வு நாளில் சொந்த பேச்சு பேசுவாங்க. சொந்த பேச்சு என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 13வது வசனம். தேவ சமூகத்துல பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு இப்ப கண் கூட பார்க்கிறோம். தேவ சமூகத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. பிள்ளை வெளியே என்ன செய்யுது? வெளியே அமைதியா இருந்தா பரவாயில்ல, வெளியே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பாருங்க. இதுலயே நீங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கீங்கன்னு தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை அமைதலாக இருக்கணும். தேவ சமூகத்துல அதான் அந்த கடைசி காலம். ஆண்டோடைய வருகை அதிசமீபமா இருக்கு. நீங்க மட்டும் ஆண்டோடைய வருகைக்கு போனா போதாது, பிள்ளைகளும் குடும்பமும் சேர்ந்து ஆண்டவர் சந்திக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. சபைக்கு கூட்டு வரும்போது வேறுச்சுன்னா வெளியில உட்காந்துக்க, அமைதியா இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்க. 1 மணி நேரம் அதுல நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் சொந்த பேச்சை பேசக்கூடாது என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:13 நாம் வாசிக்கிறோம். கபடான பேச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு. கடினமான பேச்சு, கசப்பான வார்த்தை, தகாத காரியங்களை பேசுவது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது, இச்சையான வார்த்தையை பேசுவது, பதற்றம் உள்ள வார்த்தைகளை பேசுவது, தந்திரமான வார்த்தைகளை பேசுவது, விரோதமான பேச்சு, மாயையான பேச்சு, அதெல்லாம் பேசக்கூடாதான். ஆகாத சம்பாஷணைகளை பேசக்கூடாதான். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று பார்க்கிறோம். பொய் பேசக்கூடாது. பொய் பேசுற வாய்க்கு என்ன போதனம் கிடையாது. உலகத்தார் சொல்றாங்க பொய் பேசக்கூடாது. கசப்பான வார்த்தையை பேசக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பேசும் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நம்முடைய பேசுற வார்த்தை சுருக்கமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 2வது, மற்றவர்களை பலப்படுத்தும் வார்த்தைகளை பேச வேண்டும். நாம் ஒரு வார்த்தை பேசுறோம்னா அப்படி பலப்படுத்தணுங்க. யோபின் சரித்திரம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். ஜீவனுள்ள வார்த்தையை பேச வேண்டும். இன்பமான வார்த்தைகளை பேச வேண்டும். கிருபையுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். சோத்திரம். உப்பால் சாரம் ஏறிய வார்த்தைகளை பேச வேண்டும். அறிவுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். நம்முடைய நான் இந்த வேளையில நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறோம்? ஒவ்வொருவரும் நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும் வார்த்தைகளை பேச வேண்டும். மற்றவர்கள் துக்கத்தை மாற்றும் வார்த்தைகளை பேச வேண்டும். நீ கொஞ்ச நேரம் ஒருத்தர் பேசுறீங்கன்னா அவங்களுக்குள்ள துக்கமே மாறிடணும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசணுமா? மற்றவர்களை திடப்படுத்துகிற தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேச வேண்டும். ஞானத்தை பேச வேண்டும். நற்செய்தியை பேச வேண்டும். செம்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். நியாயப்பிரமாணத்தை, வேத வசனத்தை பேச வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை பேச வேண்டும். நலமானதை பேச வேண்டும். ஆரோக்கியமான வார்த்தைகளை பேச வேண்டும். உத்தம காரியங்களை பேச வேண்டும்.
உண்மை உள்ள வார்த்தைகளை பேச வேண்டும், நன்மையை பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவான இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நல் வார்த்தைகளை நாம் பேசும்போது இப்ப சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்பட வேண்டும். தேவன் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது உண்மையானால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா இப்ப சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு விரோதமாக நீங்க பேசக்கூடாது. நம்ம ஒருவருக்கு விரோதமா பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். அவளுக்கு விரோதமா நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மை தடைபடும். யாருக்கு விரோதமாக பேசக்கூடாது? என்னாகமும் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. 2வது நீதிமானுக்கு விரோதமாக பேசக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 31வது சங்கீதம் 18வது வசனத்துல பார்க்கிறோம். 3வது ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசக்கூடாது. யாக்கோபு 4வது அதிகாரம் 11வது வசனம். சகோதரனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. சங்கீதம் 50:20வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். 6வது வேத பிரமாணத்துக்கு விரோதமாக பேசக்கூடாது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையற்ற பேச்சினால் ஏற்படும் விளைவுகள் என்ன? நம்ம தேவையில்லாம பேசிடுறோம். அது எதிர போய் கொண்டு போகும் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கணும். ஒழுக்கத்தவே கெடுத்துருங்க. தேவையில்லாத பேச்சு வேற வழியில கொண்டு போயிடும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கிறோம். 2வது சொற்களின் மிகுதியினால் பாவம் வருமா? நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19வது வசனம். ஆகவே நீங்க ஏதாவது தீர்மானம் பண்ணுனா அது கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா தீர்மானம் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அது பாவமாகிரும் வேதம் சொல்லுது. ஒரு பொருத்தனை பண்ணுனா அந்த வார்த்தையில நீங்க கரெக்டாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்குமா? நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். 4வது வாயின் வார்த்தை மற்றவர்கள் நொறுக்கும் என்று யோபின் சரித்திரம் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். வாயிலிருந்து புறப்படுவது மனுஷனை தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:11 வாசிக்கிறோம். பெருமையை பேசும் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார் என்று சங்கீதம் 12வது சங்கீதம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். 7வது பொய் பேசும் வாய் அடைக்கப்படும் என்று சங்கீதம் 63:11 பார்க்கிறோம். 8வது நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் என்று யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். பேசும் வீண் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று பார்க்கிறோம். வீண் பேச்சு அவபக்தியை உண்டாக்கும் என்று பார்க்கிறோம். வீண் பேச்சு பேசினால் கர்த்தரை விட்டு விலகி போவோம் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வார்த்தையில் கர்த்தரை வருத்தப்படுத்தக்கூடாது. பொய் பேசுகிறவனை கர்த்தர் அழிப்பார் என்று வேதம் சொல்லுது. நாவை அடக்காதவன் தேவ பக்தி வீண் என்று வேதம் சொல்லுது. ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசினால் அழிவோம் என்று கலாத்தியர் 5:15 பார்க்கிறோம். தேவனை நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் காணப்பட வேண்டும். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. அந்த ராஜாதி ராஜாவை நாம் தரிசிப்போமாக. தேவனுடைய சத்தத்தை முழுமையாக நாம் கேட்போமாக. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்ப்போமாக. நம்முடைய தேவன் மாறாத தேவன். இந்த வானம் அந்த பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னாரே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமாக. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் எதை எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்று, எதை பேசினால் நன்மை நமக்கு உண்டாகும் என்று நாம் கேட்டோம். இந்த வேளையில நன்மையானதை நாம் பேசுவோமாக. நல் வார்த்தைகளை நாம் பேசுவோமாக. இந்த வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ள இருந்து நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் அவரை நோக்கி பார்ப்போமாக. இது கடைசி காலம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி அதை கடந்து கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை நோக்கி இந்த வேளையில நோக்கி பார்ப்போமாக. இந்த பூமியில எதேதோ நடந்து கொண்டு இருக்கிறது. இயற்கையின் சீற்றங்கள்
நாம் பார்க்கிறோம். பல இடங்கள் அழிவு உண்டாகுது. இது மத்தியில நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. இந்த கர்த்தரை நோக்கி நீ பார். அப்படி வார்த்தை நமக்குள்ள இருக்கா? இந்த வேளை இயேசு கிறிஸ்து இந்த தேவாதி தேவன் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா மாத்திரமே அவருடைய நாமத்துல நீ எதை கேட்டாலும் அவர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? இந்த வார்த்தையாகிய தேவன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவர் ஆளுகை செய்யும் போது உன் தேவைகளை அவர் சந்திக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வருகிறார். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லாரும் இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? நாம் இந்த திருவார்த்தைக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, தேவனுடைய அன்பில விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கிறோமா? யாரும் மௌனமா இருக்க வேணாம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்போமாக. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் எனக்கு செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசு ராஜா வருவார் என்று அவர் சந்திக்க நாம் இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோமா? எப்பொழுதும் அவர் வருவார் என்றால் நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்தது நல்லதுதான். தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை நாம் ஆராதிச்சோம், நல்லது. வசனங்களை நாம் கேட்டோம், கேட்ட வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அமேஷ கட கதுரப கதுடா. ஹல்லேலூயா. அமேஷ கல கதுரபல கதிடோ துரப கதிடா திடமன கதிடோ ஷகட கதுரப கதுடா. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபையினால ஒருவரை நிரப்புங்க ஆண்டவரே. ஷகட கதுரப கதுடா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கத்ததாமே ஆசீர்வதித்து கத்தர் வழி நடத்த முடியாய். கத்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். கத்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கத்தர் ஆசீர்வதித்தார். வந்த ஒவ்வொருவரையும் கத்ததாமே இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பி கத்தர்தாமே அவர் வழி நடத்தினார். வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் இருந்து ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் அவர் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் ஒவ்வொரு மேல இருந்து கத்தர் வழி நடத்துகிறபடியால் கத்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதிகான மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆனா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்வராக ஆண்டவர் கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வார்த்தையாகிய தேவன் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க பேசுனீங்க. வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. வார்த்தை ஆகிய தேவன் ஒவ்வொருவரையும் பேர்வராக ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஆசீர்வதிங்க. இருதயத்தில் வேண்டிக் கொண்ட வந்த கத்தாவே ஆண்டவரை ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆண்டவரை கேட்டு அவங்களுக்கு நீங்க பதிலை தந்து இந்த வேளையில கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை, உடைய தயவு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். தொடர்ந்து கத்து நீங்க ஒரு நாள் வருவீங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த பூமியில
கடைசி சத்தம் தேவ எக்கால சத்தம். உடைய சத்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆயத்தமாகி உண்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி காண மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரே செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.